வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம ரொம்ப சுலபமான ஒரு சிக்கன் கறி செய்முறை பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே பொருத்தமா இருக்கும். இப்ப நம்ம நேரடியா செய்முறைக்கு போயிடலாம். இந்த செய்முறைக்கு நான் எடுத்திருக்கிறது 400 கிராம் சிக்கன். அதுல மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சமா மிளகுத்தூள், அதோட தயிர், தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் நான் பெரட்டி இதை வச்சிட போறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கனை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போறேன். சிக்கன் ஊறிட்டு இருக்க அந்த சமயத்துல நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மற்ற பொருட்களை தயார் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில நான் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்குனதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நம்ம கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அது கூட நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நான் 3/4 மணி நேரம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு உப்பு காரம்லாம் சீக்கிரம் அதில் பிடிக்கும் சிக்கனில். இப்போ இந்த அளவுக்கு தேங்காயும் ஒரு 6 முந்திரி பருப்பும் சேர்த்து இப்போ அரைச்சி அதையும் இப்போ நம்ம சிக்கனில் சேர்த்தாச்சு. இப்போ அந்த மிக்சி ஜாரில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அதையும் இப்போ நம்ம சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இவ்வளோ இதில் சேர்த்துருக்கேன். கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு அது கூட உப்பும் தண்ணியும் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். குழம்பு உங்களுக்கு எந்த திக்னஸில் இருக்கணுமோ அது அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் அல்லது 2 விசில் மிதமான தீயில வச்சு இறக்குங்க. அருமையான சிக்கன் குழம்பு தயாராயிடும். தோல் இல்லாத சிக்கன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் இவ்வளோ மிதக்காது. இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுலபமான சிக்கன் செய்முறை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வித்தியாசமான செய்முறையோட அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.